ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎம் கிஷானில் இகேசி பண்ணாதவங்க லிஸ்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் அந்த இகேசி பண்ணாதவங்க லிஸ்ட் எடுக்கணும்னா, இது வந்து எல்லாத்துக்குமான வீடியோஸில் சிஎஸ்சி சென்டர்ஸ் வச்சுருவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎஸ்சி சென்டர் வச்சுருவங்க அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க லிஸ்ட் எடுத்தால் யார் யார் இகேசி பண்ணலையோ உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்களே இகேசி பண்ணி கொடுக்கலாம் ஃபார்மர்ஸுக்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், இன்னும் இகேசி பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் அவங்க லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இகேசி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கும் ஒரு இன்கம்மு, அவங்களுக்கும் ஒரு, ஏன்னா இகேசி பண்ணவங்களுக்கு பணம் வராமல் இருக்கும், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் வயசானவங்களுக்கு சில பேர்த்துக்கு. அதனால் நீங்கள் இதை பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களுக்கு பணம் திரும்ப அங்கேன்னு வரும், உங்களுக்கு நம்மளுக்கும் ஒரு இன்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும், சிஎஸ்சி இருக்கும். வாங்க பார்க்கலாம். குரோமில் வந்துட்டு பிஎம் கிஷான் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு இந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் லாகின் இருக்கும், எக்ஸ்டர்னல் லாகின் இருக்கும். எக்ஸ்டர்னல் லாகின் தொட்டு சிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி செலக்ட் பண்ணிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டுக்குங்க. லாகின் பண்ணதையும் இந்த மாதிரி வெப் பேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆனதையும் நீங்கள் இதில் போய்ட்டு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன், எடிட் ஃபார்மர் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்லை ரிப்போர்ட்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 3வது ஆப்ஷனாக இகேசி பெண்டிங் ரிப்போர்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் தமிழ்நாடு டிஃபால்ட்டாக இருக்கும், அரியலூர் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் சிஎஸ்சி வச்சுருக்கீங்களோ அது டிஃபால்ட்டாகவே வந்துடும், டிஸ்ட்ரிக்கையும் ஸ்டேட்டும். அதில் ரூரல்னால் ரூரலை கிளிக் பண்ணிட்டு உங்கள் சப் டிஸ்ட்ரிக் என்ன, உங்கள் பிளாக் என்ன, அப்புறம் உங்களுக்கு எந்த வில்லேஜ் வேணும் செலக்ட் பண்ணி கெட் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வில்லேஜில் எந்தெந்த ஃபார்மர் இன்னும் இகேசி பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும். அந்த லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு மொபைல் நம்பரோடு வந்துடும், காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இகேசி பண்ணி கொடுக்கலாம். இகேசி பண்ணி கொடுத்தா அகெயின் அந்த ஃபார்மருக்கு பணமும் வரும், உங்களுக்கும் ஒரு இன்கம் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.